திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் போட்டியிட வேண்டும் என நடிகரும் திமுக சிறுபான்மை நலப்பிரிவின் பஷீர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடிகர் பஷீர் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், திமுகவைச் சேர்ந்த ஓபிஎஸ் மற்றும் அவருடன் இணைந்தவர்களை மனதார வரவேற்கிறோம். பிஜேபியுடன் இணைந்து அதிமுகவை அழித்து சிறுபான்மை மக்களை கொல்ல துடிக்கும் இபிஎஸ்ஐ தமிழக அரசியலில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும். மேலும் மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் தமிழக முதல்வர் போட்டியிட வேண்டும். அதேபோல் துணை முதல்வர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும். நான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் பசும்பொன் திரைப்படத்தில் முத்துராமலிங்க தேவர் வேடத்தில் நடித்ததால் வாழும் தேவராகவே முக்குளத்தூர் சமூக மக்கள் பார்க்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க இருப்பதாக கூறினார். மேலும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமையும். அப்போது தமிழக மக்களின் நலனையும் பாதுகாப்பையும் நம்முடைய தமிழக முதல்வர் மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்துவார் என தெரிவித்தார். நான் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று தேசிய தலைவர் என்ற படத்தில் நான் தேவராக நடிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போது கழக சிறுபான்மை பிரிவில் மாநில பொறுப்பில் இருக்கேன். இன்றைக்கி இந்த சந்திப்பு எதுக்காகன்னா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் அதிமுகவில் அப்போ இருக்கிறப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவை அழிக்க வந்தவர். உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா உங்களையே அவர் கட்சியை விட்டு நீக்குவார்னு சொல்லி நான் அப்போ அந்த கட்சியை விட்டு விலகி வந்தேன். எதுக்காக நான் அந்த கட்சியை விட்டு விலகி வந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் வந்ததே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க ஒருத்தருக்கும் அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட முஸ்லீம்கள் அதில் இல்லை. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கேட்டேன், என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நான் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தளபதி எங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழும் காகித மில்லத்தை பார்த்து அவர்கிட்ட போய் நான் இணைஞ்சப்போ அவர் சொன்னார், நீ வந்த லேட்டு, முன்னாடியே வந்திருக்கிறோம். நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், உங்கள் கோரிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி ஓபிஎஸ் ஐயா அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கு. அவர் கழகத்தை இணைஞ்சிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானியின் உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்களை திமுக கழகத்தின் தாய் கழகத்திற்கு வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இன்றைக்கி அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்து பிஜேபிக்கு அடகு வச்சு எங்களை கொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்றைக்கி தமிழக முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கை கொடுத்திருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் நான் தேவராக நடித்ததுனால எனக்கு தேவர் சமுதாய மக்கள் எல்லாம் நான் வாழும் தேவராக பார்த்துட்ருக்காங்க. நான் இன்றைக்கி தென் தமிழகம் எங்கே போனாலும் எங்கள் தேவராக நினச்சி கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் நிச்சயமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் விண்ணப்பம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், விருப்பம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக முதலமைச்சரிடம் பார்த்து கொடுப்பேன். அடுத்து 3வதாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். என்னென்னா, தமிழக முதல்வரும் எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் இன்றைக்கி சென்னையிலே தான் இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நிற்கிறாரு, இங்கே சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அங்கே நிற்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே தென் தமிழகத்துக்கு போகணும். அதாவது மதுரையில் முதலமைச்சரும், தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாங்க. ஏன்னா கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து காமராஜர் எல்லாமே தென் தமிழகத்தில் போட்டியிட்டு தமிழகத்தில் வரலாறு படைத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள். இன்றைக்கி சென்னையில் நம்ம 100க்கு 100% வின் பண்ண கொடுக்கும். இன்றைக்கி தென் தமிழகத்தில் நம்ம வீக்காக இருக்குது நிறைய சொன்னாங்க. மதுரையிலேருந்து ஒரு சிலர் திமுகவிலேருந்து பிரிஞ்சு அதிமுகவுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தென் தமிழகத்தினுடைய ஒரே தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான். இன்றைக்கி ஓபிஎஸ் இங்கே திமுகவோட இணைஞ்சதுனால தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் மக்கள் மட்டும் இல்லாமல் உண்மையான, அதாவது புரட்சி தலைவரை எம்ஜிஆரை நேசிக்கக்கூடியவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவை நேசிக்கக்கூடியவர்களும் 3 முறையாக இன்றைக்கி முதலமைச்சராக அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் வந்திருக்காருன்னா இந்த கட்சியினுடைய அழிவு எந்த அளவுக்கு அவர் மனதை பாதிச்சிருக்கோம், அவர் எவ்வளோ சோதனையை தாங்கியிருப்பார். அவர் பேசுகிறப்போ எங்களுக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வருது. அவர் இன்றைக்கி இணைஞ்சிருக்காருன்னா அம்மாவின் விசுவாசிகளும் புரட்சி தலைவரின் தொண்டர்களும் நிச்சயமாக எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கி, அந்த எடப்பாடி அதிமுக விட்டு நீங்கி எல்லாரும் திமுகவில் இணைக்கணும். அதாவது
எம்ஜிஆரே வந்து திமுக வந்தவர் தான். இந்த தாய் கழகம், இந்த தாய் கழகத்தில் எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய ஒரே துரோகி, இஸ்லாமியர்களின் துரோகி, இஸ்லாமியர்கள் அழிக்க வந்த ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியலை விட்டே அடியோடு ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காகவும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த குரல்களை சொல்வதற்காகவும் தான் உங்களை சந்தித்தேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்.